துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், இதுவும் சுக்கிரனுடைய வீடு தான். ஆனா ரிஷப வீடுங்கிறது வந்து சுக்கிரனுடைய அந்த கலை ஆர்வம், அழகுணர்ச்சி, இந்த மாதிரியான செல்வ நிலை, இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்திர வீடா போயிடுது. ஆனா இந்த துலாம் வீடுங்கிறது வந்து இது ஒரு சரராசி, காற்று ராசி. இதில் வந்து குரு அமர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு வியாபார தந்திரம் அப்படிங்கிறது, அந்த பணம் தேடணும், வியாபார நுணுக்கம், இதுல வந்து இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அதாவது ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம், அதை வந்து 7 ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். அது வந்து எத்தனை லாபமா வருது, இல்ல நம்மளே அதை வந்து இன்னொரு இடத்துல கைமாத்தி விட்டா எவ்வளவு கிடைக்கும், இந்த மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ்ல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எல்லா வியாபார நுணுக்கங்களையும் கற்று கரை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவங்களை வந்து நம்மளுடைய ஒரு ஆலோசகராக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிசினஸ் ரொம்ப நன்னாவே போகும். எப்பயுமே நிறைய செல்வம் தேடுவதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனா என்னன்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறது, இந்த மாதிரியான உணவுல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் இது கெடுக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும். பொதுவா வந்து சுக்கிரன் வந்து எல்லா விதத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவர். குரு பகவான்கிறவர் வந்து அடுத்தவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தன்னை செகண்டரியா வச்சுப்பார். அடுத்தவர்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். இது ரெண்டும் இந்த இடத்துல வந்து முட்டி மோதிக்கும் போது ஜாதகர் நம்மளா இல்லாட்டி அடுத்தவங்களுடைய இது முக்கியமாங்கிற இடத்துல கொஞ்சம் திணறுவர். அவரால் வந்து ஒரு எப்ப பாரு மைண்ட் வந்து ஒரு ஆசிலேஷன்ல இருந்துட்டே இருக்கும். அவரால் தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை இருக்கும். ஆனா ஒண்ணு பெருசா கெடுக்காது. குரு இங்க உட்காரும் போது நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். வாழ்க்கை துணை விஷயங்கள்ல வந்து சிறிது ஏமாற்றங்கள் இவர்களுக்கு ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான். அடுத்தது விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய இன்னொரு வீடு தான். ஆனா இது வந்து ஒரு ஸ்திர வீடு, ஆழமான ராசி. இருக்கிற 12 ராசிகளிலேயே 12 வீடுகளிலேயே காலபுருஷனுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த விருச்சிக வீடு. மேஷத்துல இருந்து எண்ணிட்டு வந்தோம்னா இது வந்து 8வது வீடா வரும். 8 அப்படிங்கிற நம்பரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா? ஏன்னா 8ங்கிறதே அந்த எண்ணே பார்த்தா ஒரு முடிவிலின்னு சொல்ற மாதிரி, இன்ஃபினிட்டின்னு சொல்ற மாதிரி 8 நீங்க போட்டு பாருங்க, அது வந்து எங்க ஸ்டார்ட் ஆறதோ அங்கே வந்து முடியும். திருப்பி திருப்பி அதுலயே தான் நம்ம சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வீட்டுல குரு வந்து உட்காரும் போது, அதாவது குரு தன்னுடைய வீட்டுக்கு 12க்கு வர்றார். குரு தனுர் வீடு தான் குருவோடதுன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து எண்ணிட்டு வந்தோம்னா விருச்சிகம் 12வது வீடாக வரும். மீனத்துல இருந்து எண்ணிட்டு வந்தோம்னா விருச்சிகம் 9வது வீடாக வரும். அப்ப இது என்னன்னா மோட்சஸ்தானம் அப்படின்னு நீங்க எப்படி கணக்கு வச்சுட்டாலும் இது வந்து இந்த விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து எப்பயுமே பரம்பொருளை தேடும். அதாவது இறை நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தா கூட இந்த விருச்சிக வீட்டுல குரு வந்து உட்காரும் போது வாழ்க்கையோட ஒரு மத்தியமமான ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஞானோதயம் வரும். அதுவரை அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. அந்த மத்தியமமான ஸ்டேஜ்ல அவங்களுக்கு குரு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, கடவுள்னு ஒன்ன நம்புறாங்களோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. ஆனா நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குறது, இந்த வாழ்க்கைங்கிறது என்னங்கிற அந்த ஒரு தேடுதல் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த வாழ்க்கையுடைய தேடுதல் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையுடைய பல பரிணாமங்களை இவங்களுக்கு காட்டும். நீங்க விருச்சிகத்துல குரு இருக்கிற யாரா இருந்தாலுமே நீங்க பாருங்க, அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே அவங்களுக்கு வயதுக்கு மீறின ஒரு முதிர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துரும். அதனால ஒரு 30-35 வயசுலயே பார்த்தா ஒரு 90 வயசு ஆள் எப்படி இருப்பாரோ, வாழ்க்கையுடைய பார்வை அவருக்கு எப்படி இருக்குமோ அதை இந்த 30 வயசுக்காரர் சொல்லுவார். நமக்கு ரொம்ப அது ஆச்சரியப்பட்டு போவோம். நம்ம பல தியாகங்களை செய்வார். அடுத்தவங்களுக்காகவே வாழறதுங்கிறது இவங்க தான். நல்ல ஞானம் இருக்கும். அந்த செவ்வாயுடைய பலம் நன்னா இருந்தது அப்படின்னா பூர்வீக வகையில நல்ல ஒரு பெருமைப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நல்ல அதிர்ஷ்டங்களும் இவங்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து அதை அருமையாக எடுத்து கொடுப்பார். அடுத்தது தனுர் வீடு. தனுர் வீடு அப்படின்னாலே இது வந்து காலபுருஷனுடைய 9ஆம் வீடு, குருவுடைய ஒரு நல்ல ஒரு ஆட்சி வீடு அப்படின்னு இதை சொல்லலாம். தனுர் வீட்டுல இருந்து குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, நல்ல ஒரு வழிகாட்டியாக, தீர்க்க ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மதியூகம் மிக்க மந்திரியாக, அடுத்தவர்களை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய தலைவராக உருவாகலாம். நிறைய அதாவது தனக்குன்னு எதுவும் பெருசா சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. ஆனா சொத்து பத்தெல்லாம் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ்ல அதெல்லாம் வந்து ஒரு அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்தோம், அதை தியாகம் பண்ணியோ இல்ல குழந்தைகளுக்காக அதை கொடுத்தோம் அப்படிங்கிற நிலைமையிலும் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பெருசா இவங்களுக்கு வந்து இந்த பணம் பொருள் தேடி மாட மாளிகைகள் கோபுரங்கள் எல்லாம் குமிக்கணுங்கிற ஆசை பெருசா இவங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையுடைய அந்த ஞானத்தை பற்றிய தேடுதல்கள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. தனபாவகம் இதெல்லாம் ஓரளவு, அதாவது இவங்களுக்கு 2ஆம் இடம்னு இப்ப தனுர் வீடுன்னு எடுத்துட்டோம்னா, குரு வந்து தன்னுடைய 2வது வீட்டிலே தான் அவர் நீச்சமாகிறார், மகர வீட்டிலே தான்.
அப்ப இவங்களுக்கு பெருசா பொருள் மேல பற்றுதல்கள்ங்கிறது இருக்காது. அறிவையும் அனுபவத்தையும் தேடுபவர்களாக இருப்பார்கள். இவங்களை வந்து நம்ம பக்கத்துல வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அடுத்து மகர வீடு. இது வந்து குரு பகவானுடைய நீச்ச வீடு. குரு நீச்சமாவது மகரத்தில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த வீட்டுல வீடு கொடுத்த சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை வச்சு அந்த கிரகத்தினுடைய பலத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வந்து நல்ல ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வையோ, அந்த வீடு கொடுத்தவனே அங்கே உச்சமாகி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குரு தன்னுடைய இழந்த பலத்தை பெறுவார் அப்படிங்கிறது இந்த ஜோதிட நுணுக்கங்கள்ல இருக்கு. அப்போ இந்த குரு வந்து மகர வீட்டுல இருக்கும்போது பெரிய தெய்வ நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது தீவிரமா தனி ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் சொல்ல முடியும். ஆனா தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய முயற்சி, இதனால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவார்கள். அத ஒரு ஸ்டேஜ்ல கோட்டை விடவும் தயங்க மாட்டார்கள். ஏன்னு கேட்டா, தான் எதுக்காக அதை கஷ்டப்பட்டு வளர்த்து பெருசாக்கினாங்களோ அதை துறந்து விட தயாராக இருப்பார்கள். அவங்க கிட்ட அந்த ஒரு பற்றற்ற தன்மை இருக்கும். சனியுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சனி பகவானுக்கு தனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும், தன்னுடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை வேணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண நிலை, கீழ் இதுல வேலை செய்யறவங்க, அடிமட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள், அவங்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த வீட்டுல குரு இருக்கும்போது தியாகத்தின் சின்னம், கடமையே கண், அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும். அயராத உழைப்பாளி, ரொம்ப உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உழைச்சு ஓடா தேயறவங்கிறதுல விருச்சிகம் மகரத்தை சொல்லலாம். கன்னி வந்து ஒர்க்கஹாலிக்கு, அது டென்ஷன் ஆயிட்டே வேலை செய்யறவங்க. இவங்க விருச்சிகமும் அதுவும் வந்து கடமைனே பண்ணிட்டே இருந்து வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அது எதுவும் இருக்காது. மகரம் அந்த மாதிரி தான். அடுத்தவர்களுக்கு ஏடிப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். அங்க குரு இருக்கும்போது, அது ராசி லக்னமாக இருந்தால் இந்த பலன் அப்படியே இருக்கும். அங்க குரு இருக்கும்போது நிறைய அனுபவங்களோட ரொம்ப ஒரு உழைப்பினால ஒரு பெரிய உச்சத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கும்ப வீடு. இதுவும் சனி பகவானுடைய வீடு. ஆனா இந்த கும்ப வீடு வந்து ஒரு ஸ்திர வீடு. மகரத்துக்கு வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். கும்ப வீடு என்ன பண்ணும்னா, மெதுவா எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு அலசி ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய ஆழ்ந்த அறிவை ஒரு பெரிய சக்சஸ்க்கு கொண்டு போகும். இதுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கும். ஒன்னா கடவுள் நம்பிக்கை மதப்பற்றுனா ஆழ்ந்து இருக்கும், இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடு தான் கும்ப வீடுங்கிறது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த ஜாதகரை நல்ல ஒரு அயராத உழைப்பாளிய ஆக்குவார். அவருக்கு வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு மனசுல வராது. குரு பகவான் இந்த வீட்டுல நல்ல வலுவோட தான் இருக்காரு, ஒன்றும் இதுவாகல. ஏன்னா அவர் நீச்சத்துல இருந்து விலகிடுறார். அதே நேரத்துல அந்த ஜாதகருக்கு நல்ல தனம் அப்படிங்கிறது எப்பயுமே நல்லபடியா சேரும், நல்ல குடும்பம் இருக்கும், உறவுகள் நன்னா இருக்கும், நல்ல ஒரு ஒட்டுதல்களோட இருக்கக்கூடிய உறவாக இருக்கும். அந்த வகையிலுமே இந்த ஜாதகருக்கு வந்து ஒன்றும் குறைவில்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அடுத்தது மீன வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த மீன வீடுங்கிறது வந்து குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகவே ஆகிறது, ஆட்சி வீடாகவே ஆகிறது. இங்க குரு வந்து நல்ல வலுவோட இருப்பார். அந்த ஜாதகர் வந்து நிறைய பிரயாணம் பண்ணி பொருள் தேடுபவராக இருப்பார். அவருக்கு வந்து இருக்கிற ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறது, நிறைய பிரயாணம் பண்ணி பொருள் சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதை ஃபுல்லத்தையும் நிறைய விரயமும் பண்ணுவார் ஜாதகர். அவர் வந்து சொந்தமா தொழில் அப்படின்னு பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கவனத்தோட அதை எடுத்து செய்யணும். குரு பகவான் வந்து இந்த மீன வீட்டுல இருக்கும்போது நல்ல அந்த ஒரு பூர்வ புண்ணியங்கள் வகையில நல்ல ஒரு குறைவில்லாத நிலையை கொடுப்பார். அந்த ஜாதகருக்கு நல்ல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு முனைப்போட இருந்தார் அப்படின்னா அதுல உச்ச நிலையை அடையக்கூடிய நிறைய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். இந்த மீன வீடுங்கிறதுல பார்த்தோம்னா காலபுருஷனுடைய 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மோட்சஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மோட்சஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது என்னவோ அதுதான் மோட்ச நிலை அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு வந்து தேடுதல்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். எதை சூஸ் பண்றதுங்கிறதுலயே ரொம்ப குழம்பி தவிப்பாங்க. அதுல வந்து அவங்க ஒரு தெளிவான நிலையில இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து ரொம்ப இதுக்கு போகலாம். ஏன்னா இந்த மீன வீட்டுலதான் வந்து சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனுடைய உச்ச வீடுங்கிறது இந்த மீன ராசி தான். அதே நேரத்துல அவருடைய சுக்கிரனுக்கு நீச்ச வீடுங்கிறது கன்னிராசி. அப்போ சுக்கிரன் உச்சம் பெறுகிற இந்த மீன வீட்டுல எப்பயுமே அவருக்கு மனசுல என்னன்னா, ஒன்னா ஒரு பக்கம் அந்த எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்து இதுவாயிடணும், ரிலீவ் ஆயிடணும், தாமரையில தண்ணி மாதிரி இருக்கணுங்கிற ஒரு போராட்டம் இருக்கும்.
இன்னொரு சைடு வாழ்க்கையோட எல்லா பாகத்தையும் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணணும், எல்லா சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்திலையுமே அவர் வந்து சிக்கி மாட்டின்னு முழிப்பார். அதனால மீனம்ங்கிறதே வந்து 2 மீன்கள் வந்து ஒன்றை ஒன்று பின்னி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான் அதுல இருக்கும். அது ஒரு நீர் ராசி, எப்பயுமே அதுல ஒரு சலனம் இருந்துட்டே தான் இருக்கும், கடகராசி மாதிரியே. அந்த மீனம் வந்து இந்த விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல்ங்கிறது ஒரு மத்தியம வயசுல வந்துரும் அவங்களுக்கு. அது வந்து அவங்க ஒரு சரியான ஒரு ஆலோசகரோ இல்ல ஒரு குருவோ ஒரு வழிகாட்டியோ அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து வாழ்க்கை இன்னும் ஒரு ஆழமாக ரசிச்சு வாழறதுக்கு வாய்ப்புகள் வரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 வீடுகளில் குரு பகவான் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனி அடுத்து சுக்கிர பகவான் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.